காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து அவரை ஆராதிப்பதில் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றவங்க கரங்களை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். நம்ம நிச்சயமாகவே தேவனை துதிக்க தேவ ஜனமாய் கூடி வரும் பொழுது பெரிய சந்தோஷத்தை தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் தருகிறார். பெரிய அற்புதங்களை செய்ய நம்முடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். As the godly people we have gathered here to worship our God, there is a big heavenly joy when we worship our God. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். The psalmist says, I'll enter its gates with a song in our mouth. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர். Can we all lift up our hands and say, Lord, you're exalted. ஆண்டவரே நீர் சிறந்தவரா இருக்கிறீங்கப்பா. Lord, you're mighty. உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to say, Lord, we have come to exalt your name? நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. The name that is given to us, which is above all the name, and the name is Jesus. இன்றைக்கும் நாம் தேவனை துதிக்கிற நேரத்தில் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். Our Lord is mightier to do miracles when we start worshiping our God. நம்முடைய சகல துதிகன மகிமைக்கு தேவன் ஒருவரே பாத்திரராய் For இருக்கிறார். all our praise is honor, he is only worthy for it. அந்த மகத்துவ தேவனை கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோமா? Can we all clap and give the praise offering to that Lord? சேர்த்து பாடி தேவனை துதிக்கலாம். Amen. Let's put our hands together. உற்சாகமா என் கூட சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை தட்டி சொல்ல போறோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் ஆயத்தமா இருக்கிறீங்களா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். அறிக்கை செய்வோமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் சொல்லுமா? சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம். எல்லாரும் உற்சாகமா சேர்ந்து சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
சொல்ல போறோம். சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நிச்சயமாகவே தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் Truly காணப்படுகிறார். our God is saving us. கண்களை மூடி கரங்களை, ஆண்டவரே உம்முடைய ஆனந்தத்திற்காய் நன்றி. Can we all close our eyes, lift up our hands and we say, Lord, we thank நீர் you எங்களுடைய for that. பாவங்களை கழுவி எங்களை நடத்துகிறபடினால் நன்றி. Lord, we thank you because thou have cleansed our sin. எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் நன்றி At ஆண்டவரே. all times you are with us, for that we thank you, Lord. இந்த வாரத்திலும் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அநேகர் மனிதர்களுடைய வார்த்தையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்க. In this week the Lord is speaking to us. Many are afraid of human words. விசேஷமாக மனிதருடைய வார்த்தை தரக்குறைவா அவங்க பேசிட்டாங்க. என்னுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி எனக்கு எதிராக அநேகர் பேசி கொண்டிருக்கிறாங்க என்று மனிதருடைய வார்த்தையை கண்டு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். Many are afraid about the words, degrading words, because he has said a degraded word to me. தேவன் சொல்லுகிறார், தரம் தாழ்த்த நினைத்த மனிதர்கள் முன் உங்கள் சிரம்தனை தேவன் உயர்த்த வல்லவராய் And காணப்படுகிறார். the Lord is saying, where we are degraded, there the Lord is lifting and honoring. வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் தம்முடைய கிருபையினால் தம்முடைய வலது கரத்தினால் நீதிமானை எப்படி தாங்குகிறாரோ அப்படி உங்களை தாங்கி உங்கள் தலையை உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். And இயேசுவின் how the நாமத்தில் Lord is holding the righteous and lifting the head, you will see where you have been degraded. தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதது. And his grace will never change from us. அவர் மாறாத கிருபையினால் நம்மை சூழ்ந்து நம்மை நடத்துகிறவராய் And காணப்படுகிறார். he is the God who covered with his unchanging grace. இந்த நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you ready to say, Lord, we thank you for your grace? உம்முடைய மாறாத கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for your unchanging grace. ஓ மே துதிக்கிறோம். Thank you Jesus. Oh thank you Lord. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாவும் இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டீரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டீரே, மாறாத கிருபை, மறவாத கிருபை, மாறாத கிருபை, மறவாத கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து அப்படியே கரங்களை உற்சுவோம். மாறாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை. எங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. மனிதர்கள் முன்புதான் எங்களை உயர்த்துகிறபடினாலுமே நாங்கள் துதிக்கிறோம். தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிரம் தானை உயர்த்தி திறம் தந்து நடத்திடும் கிருபையே, தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிரம் தானை உயர்த்தி திறம் தந்து நடத்திடும் கிருபையே, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை,
காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும். எல்லாரும் சொல்லுவோம், மாறாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, Thank you, Lord. என்னை மறவாத கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை. பலவீனத்திலே எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்குகிறபடினால் நன்றி. Yes, Lord. பலவானின் கண்கள் முன் பலவீனன் ஏனை நீர் பலம் தந்து நிரூபிக்கும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனன் ஏனை நீர் பலம் தந்து நிரூபிக்கும் கிருபையே. மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத. ஆழத்தில் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கிடவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தினாலே காத்து கொண்ட நிழலே. முடிவெல்லாவும் இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டீரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போற, கரங்களை உயர்த்தி, மாறாத மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை, ஆழத்தில். ஒரு விஷயம் சொல்ல போறோம், எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில், மாறாத கிருபையே, மாறாத கிருபையே, ஒரு நாளும் மாறாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவா. ஆழத்தில் கை கொடுத்து, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபை. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? தேவனுடைய கிருபை ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. The grace of God is ever. ஒவ்வொரு நாளும் தம்முடைய புதிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். Each and every day He gives us new grace and He's. அவரையே நாம் துதித்து ஆராதிக்கிறோம். We are worshiping that God. Thank you, Lord. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு இஸ்ரவேலின் தீர்மானம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். The topic of today's meditation is the decision of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே அவள் எடுக்க வேண்டிய தீர்மானத்திலே எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதை நாம் தியானித்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானிக்க வேண்டிய தீர்மானங்களையும் நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. And the Lord may be gracious to understand how these people of Israel in a very important time, how did they take the decisions, and we're going to take it as a lesson in our life and practice. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தை நடந்து கொண்ட அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. And the people of Israel who are going through this wilderness has been written as a for example in our life. தமிழ் வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை, திருஷ்டாந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in
the Tamil it is written as an example. அந்த திருஷ்டாந்தம் அந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடந்த காரியங்களை நல்ல காரியமாக இருந்தால் அதன்படி செய்யும்படியாகவும் அபிதமாக தவறான காரணங்கள் இருக்கும் என்றால் ஒருவேளை நாம் செய்யாமல் நமக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நமக்கு முன்னுதாரணமாக அவை எழுதப்பட்டிருக்கிறது. It is written as in for example, if it is good we may use it in our life, if it is bad how to avoid those things it has been written. தீர்மானத்தை அவள் எப்படி எடுத்தார்கள், அது ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டதா, நம்ம எப்படி முன்னுதாரணமாக காணப்படுகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். And we are going to see what was this decision. Was it a for example? It is what we are going to see. வாசிங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Exodus 32nd chapter and the first verse. Now when the people saw that Moses delayed coming down from the mountain, the people gathered together to Aaron and said to him, "Come, make us gods that shall go before us. For as for this Moses, the man who brought us up out of the land of Egypt, we do not know what has become of him." மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே நடந்த சில முக்கிய காரியங்களை இன்றைக்கு தியானிக்க கத்துக்கிற செய்வார். The Lord may be gracious to learn the few important things that happen in the life of the Israelites. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக பல ஆண்டுகள் இருந்ததை நாம் காணலாம். And we can see Israelites have been under captivity in Egypt for many years. அங்கு அவர்கள் இருந்தபோது யெகோவா தேவனுடைய தன்மைகளை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். So when they were in Egypt they did not know the greatness of Jehovah God. யெகோவா தேவனுடைய அந்த உண்மையும் அறியாதவர்களாக இருந்தார்கள். They don't know the truth about this Jehovah. அவர்களை தேவன் ஏற்ற காலத்திலே புறப்பட செய்யும் பொழுது அவர் பல அற்புதங்களை செய்தது நிமித்தமாக அவரை குறித்து அறிந்து கொண்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். And when they started to churn and come out of Egypt, they started to know the greatness about this God. தேவனை குறித்து அறியாமல் இருந்த அவர்கள் தேவனை அறியத் தொடங்குகிறார்கள். And they who do not know about God, now they started to know God. அவர் செய்த அற்புதங்களை கண்ட அவர்கள் தேவன் எப்படியும் அற்புதம் செய்வாரா என ஆச்சரியப்பட்டு விசுவாசிக்க தொடங்கினதாக பார்க்கிறோம். And we can see when they saw that this God can do wonders like this, they started to trust upon அப்படி this God. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை அறிய ஆரம்பித்தார்கள். Now little by little they started to know God. தேவன் இவ்வளவு நல்லவரா என பல வேளையில் ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். Many times we are so surprised to know, is my God is so good. இவ்வளவு கரிசனை உள்ளவரா என ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறார். And the Lord started to work to understand that concerning my God was. வாசிங்க வசனத்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக. In Exodus 14th chapter and the 31st word it is said like this. Thus Israel saw the great work which the Lord had done in Egypt. So the people feared the Lord and believed the Lord and his servant Moses. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் செய்த அற்புத கிரியைகளை காண ஆரம்பித்த அவர்களுக்கு அவர் மேல் விசுவாசம் பெருகுகிறது. And when they saw the great work what the Lord is doing, and now they have the trust upon God. அவர் மேலே விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய ஊழியர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். And we can see they kept the faith upon God and also the servant of God. ஆனால் அந்த நிலையிலே அவளுக்கு தேவைகள் சோதனைகள் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே அந்த விசுவாசத்தின் நிலை சற்று குறைய ஆரம்பிக்கிறது. And when they had all the needs and trials, now the faith on God slowly got backslidden. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டத்தை காணப்படுகிறார்கள். And the verse that we heard reading, there's an important time they have to take the decision. பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே மோசே தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனாலே
மலைக்கு, சீனாய் மலைக்கு அழைத்து கொள்ளப்படுகிறார். அங்கு தேவனிடத்திலே 40 நாட்கள் அவர் காணப்படுவதை பார்க்கலாம். Now we can see Moses have been called to receive the commandment of God to Mount Sinai, and it was little delayed for him to come down. ஆனால் அந்த சரித்திரத்தை வாசித்த நமக்கு தெரியும் அதன் பின்பு எப்பொழுது வந்தால் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனால் அவளுக்கு அந்த நிலையிலே தெரியாது. ஆகவே மோசே போனார் என்று எதிர்பார்த்து கொண்டு காணப்படுகிறார்கள். திரும்பி வருவதற்கு எதிர்பார்த்து காணப்படுகிறார்கள். ஆனால் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. And we all know the history what happened later when he came down, but the people at that time did not know when will Moses come down. அப்போ மோசே வர தாமதமான போது அந்த தாமதத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த பிசாசானவன் அவருடைய மத்தியிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். Now when Moses was delayed, now Satan is working with a trust here. இவ்வளவு நாட்கள் நடத்தி கொண்டு வந்த மோசே இப்பொழுது சீனாய் மலையிலே தேவனோடு இருக்க சென்று விட்டார். Now Moses who lead all these people now went to Mount Sinai to be with God. அப்ப இந்த வனாந்தரத்திலே எங்களை யார் நடத்தி கொண்டு செல்வார் என்ற ஒரு பெரிய கேள்வி அவளுக்குள்ளாக எழுந்தது. And now there is a big question between them, who will guide us in this wilderness? ஒரு பெரிய கேள்வி என்றால் எங்களை தொடர்ந்து மோசே நடத்தி செல்ல வேண்டுமா அல்லது நாங்கள் இவ்வளவு நாள் பார்த்து கொண்டிருந்த அந்த எகிப்திய தெய்வங்கள் நடத்தி கொள்ள சென்று வேண்டுமா என முக்கியமான தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டார்கள். There was a big question among them, will Moses guide us again, or are the gods who we are serving in Egypt, and they have to take a very important decision. அந்த முக்கியமான சூழ்நிலையிலே அவள் என்ன தீர்மானித்தால் தெரியுமா? எங்களை மோசே நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இவ்வளவு நாள் வழிபட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த தெய்வமாகிய அந்த கண்டுக்குட்டியை நடத்தி கொண்டு செல்லட்டும் என்ற ஒரு பெரிய தவறான தீர்மானம் செய்தார்கள். And they did a very wrong decision saying Moses need not to guide us anymore, and the calf that we were serving in Egypt, now he will guide us. அதனுடைய விளைவாக அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். And we can see the verses have clearly said what has happened later because of this. 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஏறக்குறைய 3000 பேர் மரித்து போனார் என்று பார்க்கிறோம். And in the 32nd chapter we can see almost 3000 people were killed. பாருங்க, இவ்விதமான ஒரு அழிவை எதிர்நோக்கும்படியான ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத தீர்மானத்தை இஸ்ரவேல் அன்றைக்கு செய்தார்கள். Israelites did a decision, they will have to see the great destruction there. இவளை சாத்தான் எப்படி வஞ்சித்தான் என்று பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையின் அழுத்தம் காரணமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. ஒரு தவறான முடிவை அவள் எடுத்ததை பார்க்கலாம். And we can see how the Satan has deceived them is by seeing the pressure of that situation. இன்னைக்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn a lesson today. எப்படி அந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் தவறான முடிவை செய்யும்படியாக தூண்டப்பட்டார்கள் அல்லது அழுத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்து அவ்விதமான சூழ்நிலை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வரும் என்றால் எப்படி நாம் முடிவுகளை செய்ய வேண்டும், என்ன தீர்மானம் செய்ய வேண்டும் என்று நாம் பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn a lesson like how the Israelites have been deceived by the Satan because of the pressure of the situation. If this kind of situation comes in our life, how we are going to overcome it. உண்மையாகவே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பிலே நீங்கள் காணப்படவில்லை என்றால் கவனமாய் கேளுங்கள். If you are in a position where you have to take a decision, be very careful. ஏனென்றால் நாம் சில வேளைகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் பாதிக்கும். Because the decision that we take, not only it gives trouble, it troubles everyone around us. முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம், இஸ்ரவேலுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவர்கள் தேவனை பின்பற்ற வேண்டுமா அல்லது விக்கிரகத்தை பின்பற்ற வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது அவள் எப்படி தீர்மானித்தார் என்று நாம் தியானிக்க போகிறோம். First we are going to meditate if what was the decision of the Israelites, whether they have to follow Moses or the gods of Egypt. வாசியுங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் ஒரு பகுதியை வாசியுங்கள். Read the first part of Exodus 32nd chapter, the first one. Now when the people saw that Moses delayed coming down from the mountain, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, இந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் காணப்பட்டார்கள். The Israelites were in a very difficult situation here. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர
தாமதிக்கிற ஒரு சூழ்நிலை. It was a situation where Moses was little delayed to come from the அந்த mountain. தாமதத்தை சரியாக கையாள முடியாத சூழ்நிலையிலே இஸ்ரவேல் காணப்பட்டார்கள். Israelites were in a situation they couldn't handle the delay of Moses. நாமும் கூட ஒரு தாமதத்தின் சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். We are also in a very delayed situation. என்ன தாமதம் தெரியுமா? What was the delay? என் இயேசு மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றார். My Jesus said he will come again and he went up. அவர் வருவதற்கு கால தாமதமாகிறது. And it is delayed for him to come down. இந்த தாமதத்தின் சமயத்திலே நம்மை பிசாசு அநேகம் வேளைகளில் சோதிப்பது உண்டு. ஏன் தேவன் தாமதிக்கிறார், ஏன் வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கிறது, ஏன் ஜெபத்திற்கு பதில் தாமதிக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் சரியாக அதை கையாளாவிட்டால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். In the delay why my prayers have been delayed, why the promises have been delayed, in this time of delay there are many chances where Satan can deceive us. இயேசு வர தாமதிக்கிறபடினாலே அவர் சொன்னபடி திகுதரிசனமான வார்த்தையின்படியே அநேகம் கள்ள திகுதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். And because as of the word of Jesus he will come, and for the delay many false doctrines have been raised. அவருடைய வார்த்தைகளுக்கு சரியாக செவி கொடுத்து அவருடைய ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரணத்தில் தான் தப்பிக்க முடியும். Only when we hearken to the voice of God and we hearken to the word of God, we can escape from all this இங்க situation. இஸ்ரவேலர் என்ன ஒரு முடிவு செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவசரமாக அவசர கதியிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள். And when we see what was the decision of Israel in the situation was very hasty decision. அவள் எல்லாரும் அறிந்தபடியே மோசே ஜனங்களிடத்தில் சொல்லிவிட்டு தேவன் ஜனங்களோடு பேசிவிட்டு நான் மோசேயோடு பேச போகிறேன் என்று மலையிலே வரவழைத்ததை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். And everyone knew that the Lord called Moses, that he wants to speak with Moses, and everyone has witnesses it. ஆனாலும் அங்கிருந்து திரும்பி வருவதற்கு முன்பதாக அவசர கதியிலே சில முடிவெடுக்கிறார்கள். And before Moses come back down, they are all taking a hasty decision. இந்த தீர்மானத்துக்கு ஒரு பெயர் நான் கொடுக்கிறேன். And we give a name for this decision. நம்முடைய ஜீவிதத்திலும் அநேக தீர்மானங்களை செய்கிறோம். In our life also we take a lot of decisions. இவர்கள் செய்த தீர்மானம் என்ன தெரியுமா? You know what was the decision they all took? அவசர தீர்மானம். Hasty decision. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாக சில முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது மிகவும் எச்சரிப்போடு காணப்பட கர்த்தர் செய்வாராக. Even in our life when we have external pressure, we have the decision that we take, we have to be careful. பாருங்க, மோசே இறங்கி வர தாமதமானது அது மோசேயின் தவறுமல்ல, தேவனுடைய தவறுமல்ல. ஏற்கனவே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே தேவன் தெளிவாக சொல்லிவிட்டு மக்களை எச்சரித்து விட்டு கவனமாக இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள் சொல்லிவிட்டு தான் அவர் மோசே அழைத்து சென்றார். It was not the mistake of Moses, not the mistake of God. In Exodus 19 chapter very clearly the Lord has said that he is going to take Moses and give his commandment to him. அப்போ ஏன் இவ்விதமான ஒரு முடிவை செய்தார்கள்? But why did they take a decision like this? அவளுக்கு அவளை சுற்றி இருந்த சூழ்நிலையினுடைய அழுத்தம் தாங்காமல் ஒரு முடிவை செய்தார்கள். They couldn't able to handle the pressure of the surroundings where they were. நாமும் கூட சில முடிவுகள் எடுக்கிறோமே, எப்படி குடும்பத்தின் சூழ்நிலையின் தாக்கம் அழுத்தம். We also take decisions. How do we take? By the pressure of the family. வேலையிலே காணப்படுகிற சூழ்நிலை அழுத்தங்கள், The situation in our workplaces. அதனாலே வேறு வழி இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோமே. Because of that we are pushed into a situation to take a decision like it. பாருங்க, இவர்கள் அந்த வனாந்தரத்திற்கு புதிய ஒரு மக்களை காணப்படுகிறார்கள். And the people are new for this wilderness. பாருங்க, அவ்வளவு நாள் எகிப்திலே அத்தனை விடங்கள் காணப்பட்டார்கள். அங்க இருக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. மணி அடிச்சா சோறு என்பது போல ஒரு நல்ல வாழ்க்கை, அடிமை வாழ்க்கை இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிலையில காணப்பட்டது ஒரு வாழ்க்கை. These people when they were in Egypt, when they were living a good life, they had a meal at the proper time, everything was good. அப்பொழுது சரியான வேளையிலே கர்த்தர் அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களும் கூட கிளம்பி செல்கிறார்கள். அப்பொழுது அந்த வழி தெரியாத வனாந்தரத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் காணப்படுகிறார்கள். At the right time the Lord is calling them, and these people also coming out. Now they are going in the wilderness without knowing the way, and they are stuck what to do next. GPS இருந்துமே, வழிகாட்ட கருவி இருந்துமே
இந்த நாட்களிலே இந்த நம்முடைய ஊருக்குள்ளேயே போகிறது கஷ்டமாய் காணப்படுகிறது. Even after having a GPS to go through in our roads, it's very அப்ப difficult. பாருங்க, அவர்கள் அந்த நாட்களிலே வனாந்தரத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டிருந்திருப்பாங்க. And think about in that situation how bad was the அப்ப situation. இந்த பயங்கர வனாந்தரத்திலே எப்படிப்பட்ட வழியிலே நடப்போம் என்ற தெரியாத சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டபடினாலே ஒரு அவசர தீர்மானத்தை செய்கிறதை பார்க்கலாம். Because they were caught in this wilderness and between they have to take a hasty decision. உடனே என்ன பண்றாங்க? மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அதே வருஷம் யாத்திரை 32:1 வாசிங்க. Now when the people saw that Moses delayed coming down from the mountain, the people gathered together to Aaron and said to him, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி. அந்த இடத்துல அவர்கள் அவசர கதியிலே எடுத்த முடிவிலே என்ன பண்றாங்க தெரியுமா? அடுத்த வார்த்தை, அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடின்னு பார்க்கிறோம். And after we see they take an hasty decision, they all gather together to Aaron. பாருங்க, அவர்கள் அந்த அவசர கதியில் எடுத்த முடிவிலே ஆரோனை சேர்த்துக் கொள்றாங்க. And in the hasty decision, they also take Aaron. அதாவது அவள் எடுத்த காரியத்தை செய்ய போகிற காரியத்தை ஒரு அபிஷியலா மாற்றுவதற்கு ஊழியனையும் கூட சேர்த்துக் கொள்றாங்க. And the things that they have taken, the decision that they have taken to make it official, they're also taking the servant of அந்த God. ஆரோனுடைய கூட்டம் கூடி இவ்விதமாய் ஆகிவிட்டது. மோசே மேலே போய்விட்டார், எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆகவே சீக்கிரமா ஒரு முடிவு செய்யணும்ட்டு அந்த தொடர்ந்து அடுத்த முடிவு இருக்கிறது அல்லவா, அதை செய்வதற்கு, அதை அடுத்த முடிவை நிறைவேற்றுவதற்கு அந்த முடிவை ஆரோனுக்கு கொடுத்து விடுகிறார்கள். And now they've taken a decision, now they gather unto Aaron and they make it official, they're also including Aaron to it. இந்த வேளையில நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் பாதிக்கும் என்பானவர்களே. The decision that we take, it not only affects us, it affects all the other எப்படி people. பாதிச்சு தெரியுமா? வாசிங்க வசனத்தை. உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க பார்க்கலாம். In Deuteronomy 9 chapter 20th and the 21st verse. And the Lord was very angry with Aaron and would have destroyed him. So I prayed for Aaron also at the same time. Then I took your sin, the calf which you had made, and burned it with fire, and crushed it and ground it very small until it was as fine as dust. And I threw its dust into the brook that descended from the mountain. ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். உங்கள் பாவ கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போகும் மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக இவங்க பண்ண தப்புக்கு யார் மேல கோபம் வருது பாத்தீங்களா? ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு. Because of this decision, not only the Lord becomes angry over the people, but also angry over Aaron. இவர்கள் எடுத்த அவசர முடிவுக்கு உதவ போய் ஆரோனும் மாட்டிக்கொண்டார். Because of this hasty decision, Aaron was also தேவ caught. கோபத்துக்கு ஆளாகிறார். Now he becomes a part of the wrath of God. அப்ப ஏன் இது நடந்தது என்று பார்க்கும் பொழுது பாருங்க, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பினாலே அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் மாட்டிக்கிறார் ரொம்பல. Why was this happened? Because the love that he had over the people to help the people, he was also caught into. பாருங்க, நம்முடைய முடிவுகள் சில வேளைகள் மற்றவர்களையும் பாதிக்கும். ஆகவே தயவு செய்து அனைவரும் கவனத்தோடு காணப்படணும். Our decisions will also affect others, so we have to be very careful. இவ்விதமாக பல காரியங்களை மக்கள் செய்துவிட்டு நம்மை கூட அதற்கு ஒரு நல்ல ஒரு அபிஷியல் சாயம் பூசும்படியாக அழைப்பார்கள். And like these people do all this kind of decision and to include other pastors also. இந்த சந்தர்ப்பத்தில் கூட பொற்கண்டுக்குட்டி செய்துவிட்டு வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுவாங்க. And even here they have made a golden calf and they said a festival to God. இந்த விக்கிரகத்துக்கு பண்டிகைன்னு சொல்லி கேட்டா இருந்திருக்கும். And for that what they have made a festival is ஆனா okay. கர்த்தருக்கு பண்டிகை. But it's a festival to God. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் எடுத்த அவசர முடிவு. The reason is because of the hasty decision what the Israelites did. அதனாலே மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. Therefore others are also been affected because of it. குடும்பத்திலே ஒரு முடிவெடுக்க வேண்டிய தலைமை பொறுப்பிலே காணப்படுகிறீர்களா? Are you in a head position to take a decision? மிக மிக எச்சரிப்போடு காணப்பட வேண்டும். Be very careful.
உங்களுடைய எடுக்கிற முடிவுகள் மற்றவர்களை பாதிக்குமாகவே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஜெபத்தோடு நிதானமாக காணப்பட வேண்டும். Your decision that you take will affect others. So when you take decision, ஒரு தடவைக்கு 2 தடவைகள் தேவனிடத்திலே அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். confirm it 1 or twice with God. ஆண்டவரே நான் செய்த இந்த முடிவு சரியா? Lord, the decision what I'm making, is it right? ஆண்டவரே இது சரியான காரியத்திலே சரியான நேரத்திலே செய்திருக்கிறேனா என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டு நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. We may have to confirm whether the decision that we take it is according to the plan of God and do it. ஆண்டவரே உம்முடைய சித்தம் அறிந்து நான் முடிவு எடுக்க கிருபை செய்வீராக. Help me to understand your will and take a decision, God. ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை கட்டளையிடுவீராக. Lord, give me that patience. ஆண்டவரே நான் எடுக்கவிருக்கிற அவசரமான தீர்மானங்களை சற்று நிறுத்தி வைக்கிறேன் ஆண்டவரே ஒரு தீர்மானம் செய்வோமா இன்றைக்கு? Can we take a decision? Lord, the decisions which I've taken hastily, want to hold it for a while. ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்டு உம்மிடத்திலே நான் அறிந்து கொண்டு அந்த முடிவு எடுக்க நான் தீர்மானிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாம் அந்த வேளையிலே. Can we all surrender to God? Lord, I will know and understand your will and give it to you and know about it and do it. இரண்டாவது தீர்மானம் பாருங்க ஆச்சரியமா இருக்குது. வாசிங்க 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் முதல் வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்க Read from the Exodus 32nd chapter, the first word. Now when the people saw that Moses delayed coming down from the mountain, the people gathered together to Aaron. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி. இந்த இடத்துல பார்க்கிறோம் தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில், அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம், கூட்டம். Now when the people saw Moses delayed coming down from the mountain, people gathered together to Aaron. எந்த ஒரு முடிவையும் தனியாக நாம் எடுக்க வேண்டும். Whatever the decision, we have to take it alone. ஆனா அவங்க எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க? கூட்டம் கூடி எடுக்கிறாங்க. But how are they taking decision? They gathered together. அப்போ இவர்கள் அந்த தாமதத்தை கையாள முடியாம ஆரோனிடத்தில் கூட்டம் கூடுறாங்க. Now they are not able to handle this delay. They are gathering to Aaron. இவர்கள் கூட்டம் ஆரோனிடத்தில் கூடினது தவறல்ல. ஒன்று கேட்டிருக்கலாம், ஐயா இப்போ தலைவர் மேலே போயிட்டாரு திரும்பி வரல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் நல்ல ஒரு தீர்வை சொல்லியிருப்பார், முடிய சொல்லியிருப்பார். There will be nothing wrong if they gather to Aaron, but they ask priest, the leader has gone, what we have to do? ஆனா இவங்க அப்படி செய்யல. இவங்க எடுத்த அந்த அவசர முடிவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ செய்வீராக என்று அவரிடத்துல கண்ணுக்குட்டி செய்ய சொல்றாங்க. So now he is asking them to Aaron to sing to make a golden calf because of the hasty decision they அப்போ take. இவங்க கூட்டம் கூடி ஒரு முடிவு செய்யறாங்க. Now they are all gathered and they are taking a decision. அப்போ இந்த தீர்மானத்தை நான் இப்படி அழைக்க விரும்புகிறேன். And we wanted to call this decision like this. மற்றவர்களை பார்த்து தீர்மானம். Crowd decision. அதாவது ஒரு கூட்டமான மக்கள் என்ன முடிவை செய்கிறார்களோ அதனால நாமும் செய்வோம் அப்படின்னு எடுப்பாங்க அல்லவா? அபிதமான முடிவு. A group of people, when they are taking a decision, because of that we will also take the same decision. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா பாருங்க, தங்கள் சொந்த முடிவு ஒன்று இருக்கும் நிலையில் அநேகர் எடுக்கும் முடிவிற்கு அடிபணிவதுதான் அந்த கூட்டத்தினரோடு செய்கிற முடிவு என்று பார்க்கிறோம். And we will say they'll accept the decision because a group of people is taking the decision. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்க வேண்டும் என்றால் herd mentality என்று சொல்வார்கள். And in English it is said as herd mentality. அல்லது crowd psychology என்று சொல்வார்கள். Or also it is known as crowd psychology. பாருங்க, அப்போ ஒரு group of people ஒரு முடிவு எடுத்த உடனே இவங்க எல்லாம் எடுக்கிறாங்களே அப்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நாம் இணைந்து கொள்வது அது காட்டுகிறது. When a group of people is taking the decision, that should be right, so they also tend to make the decision. பாருங்க, கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு சில முடிவுகளை எடுத்து விடுவார்கள். And they are taking decision now, gathering along with a large group. எங்கு பாருங்க கள்ள உபதேசம் இருக்குது அங்கேயும் கூட்டம் ஓடும். Where there are false doctrines, even there crowd of people will grow. எங்கு சுவிசேஷம் அதாவது உபதேசம் கடைபிடிப்பது லகுவாக இருக்கிறதோ அங்கு கூட்டம் சேரும். Where there is easy to follow the gospel, there a crowd of people will grow.
பாருங்க சில உபதேசங்கள் இருக்குது, நீ வந்து ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன வேணா செய்துக்கலாம், கர்த்தர் ஒண்ணு கேட்க மாட்டார் சொன்னா எல்லாம் ஓடுவாங்க அங்க. And there are doctrines saying there is once you take a water baptism and you can free to do anything, crowd of people will go there. ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவரே நான் எங்கு செல்வது என நீங்கள் சரியாக தேவ சித்தம் அறிந்து உய்த்து ஆராய்ந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And it is important even in that situation you examine and ask Lord, where should I go? மற்றவளை பார்த்து தீர்மானம். Decision by seeing others. மற்றவெல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் போறாங்க, நானும் போறேன். Everyone is going, so I am also going. கூட்டத்தை பின்பற்றாதீர்கள். Don't follow the crowd. தேவன் சொல்லுகிறபடி செய்யுங்கள். Do what the Lord says. அவர் இந்த வனாந்தர பாதையிலே நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful to lead us in this wilderness. பாருங்க, அந்த கூட்டத்தை பார்த்து முடிவு செய்தால் பின்பதாக பாருங்க பல சூழ்நிலை உண்டாகுது வாய்ப்பு இருக்கிறது. And you can see by he's taken a crowd decision and you can know what is happening. அவங்க போறாங்க, நானும் போறேன். They are going, I am also going. உங்களுக்கென்று என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை சரியாக ஜெபித்து தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. What the Lord has kept to you, you understand it and the Lord shall bless you. சில வேளைகள் இந்த அதாவது ஜூன் மாதம் இந்த பிள்ளைகள் படிப்பெல்லாம் புதிய படிப்பு எடுக்கும் பொழுது அநேகருக்கு வருகிற சூழ்நிலை என்ன தெரியுமா? You know, after the May month is over, in the month of June, many have a big confusion. பிள்ளைகள் படித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க கூட இருக்கிற பிள்ளைங்க, கூட படிக்கிறவங்க அடுத்தது என்ன குரூப் எடுக்கிறாங்களோ, சப்ஜெக்ட் சூஸ் பண்றாங்களோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்லி இவங்களுக்கு வெளிப்புறம் இருந்து சில அழுத்தங்கள் வரும், கட்டாயம் வரும். And they will have an external pressure saying the child wants to take the group what his friends have, others have taken. நம் சபையிலே அநேக காரணம் பார்த்திருக்கேன். இப்படி We are seeing like this many in our church. பெற்றோர் அழுவாங்க, ஐயா இவங்களை இதுக்காக வளர்த்தோம், இப்படிதான் படிக்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ இந்த முடிவு எடுத்து இப்படிதான் செய்வேன் இப்படி சொல்றாங்க, ஐயா என்ன பண்றது, ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. And they will come and cry to pastor, my child is doing like this, I don't know, he only asked for this group, now he doesn't want to study in that group. கடைசியில் அவங்க என்ன கேட்கறன்னு செய்யுங்க ஐயான்னு சொல்லி ஜெபிச்சு அனுப்புவது உண்டு. So you should be pray and we'll ask them to do what they want. கடைசியில் கூட சேர்ந்து படிச்சு ஒரு 6 மாசம் போயிருக்கும், மறுபடியும் பெற்றோட்ட வந்து டாடி குரூப் மாத்தணும். And after 6 months the child comes to the father and say, daddy, now I want to change the group. அப்போ இவங்க அந்த குரூப்ல போய் சேர்ந்ததுடைய காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய முடிவு அல்ல, தகப்பனுடைய முடிவும் அல்ல, பெற்றோருடைய முடிவு அல்ல, மற்றவர்கள் எடுக்கிறார்களே என்ற அந்த ஒரு உந்துதல் நிமித்தமாக எடுத்த கூட்டத்தின் முடிவு. The decision what they have taken is not their own decision, not the parents' decision, but because of the crowd decision. நம்முடைய குடும்பத்தில் கூட சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கர்த்தரை கேளுங்க, உங்களுக்கு என்று கர்த்தர் தனித்தனியான வழிகளை வைத்திருப்பார். இதை மட்டும் விசுவாசிக்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Even in our family, when we take a decision, we have to ask God. He will have a special ways for us. எப்படி ஒரு மனிதனுக்கும் வேறு மனிதனுக்கும் தனித்தனி கைரேகைகள் இருக்கிறதோ, எல்லாம் பயோமெட்ரிக் வேறுபடுகிறதோ, அவ்விதமாக ஒவ்வொருக்கும் கர்த்தர் தனித்தனி வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி நடத்தி கர்த்தர் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது விசுவாசிக்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வழியிலே each and every man there is a difference in their fingerprint. It is the same way the Lord has kept any different ways for everyone. அந்த வழியை கண்டுபிடியுங்கள். Find out that way. ஆண்டவரே எனக்கென்று நீ வைத்திருக்க வழி என்ன? Lord, what is the way that you have kept for me? அவருக்கென்று வைத்திருக்க எனக்கு வேண்டாம். I don't want his ways to be. என் வழி அவருக்கு வேண்டாம். He doesn't want my ways. என்னை நடத்த வேண்டிய வழி நடத்தும் ஐயா என்ற அந்த நிலைப்பாட்டை கர்த்தர் கேட்க வேண்டும் மாணவர்களே. We have to ask, beloved, what is the way that you have kept for me? அதை தீர்மானம் செய்ய வேண்டிய இடத்திலே சரியான தீர்மானம் செய்த ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கிரவுட் டிசிஷன், ஆண்டவரே இந்த கூட்டத்திலே எடுக்கிற முடிவு எனக்கு வேண்டாம் ஐயா. ஆண்டவரே நான் தனியாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய சித்தப்படி எடுத்து அடுத்த முடிவில் இறங்க கிருபை செய்வதாக என்று கர்த்தர் கேட்க வேண்டும். We may ask, Lord, I don't want this crowd decision. I will sit in your presence and understand your way, and that decision is enough for me. இந்த இடத்துல ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார். In this place the Lord said, பாருங்க, கூட்டத்தோடு செய்யும் முடிவல்ல, தேவ சித்தப்படி சுய புத்தியோடு முடிவை எடுத்து ஆஸ்வதிக்கப்படுவோம் கர்த்தர் பேசினார் மாணவர்களே. And beloved, the Lord spoke not to take crowd decision, but to take with our own wisdom according to God's will and be சில blessed. பிள்ளைகளை பெற்றோர்கள் திட்டுவாங்க தெரியுமா? And some parents will scold the children. இவனுக்கு
சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. He doesn't have self-knowledge, nor he listens to others. அவருக்கா தெரிஞ்சிருக்கணும், முடிவு பண்ணணும், அல்லது சொல்றையாவது கேட்டுக்கணும். இது ரெண்டும் கிடையாதுயா. He doesn't have knowledge to do it by his own, nor he doesn't listen to what others say. அப்படின்னா அந்த நிலையில பெற்றோர்கள் ரொம்ப ஜெபிக்கணும்னு அர்த்தம். And that means the parents has to pray. ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி உள்ள காரியங்களை செய்ய கிருபை செய்வதாக. Lord, help us to do according to your will. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நான் வைத்திருக்கிற வழி என்ன கர்த்தரை கேளுங்க. Ask the Lord, Lord, what is the ways that you have kept for me in my life? அவங்க போற எனக்கு வேண்டாம், அவங்க போட்டிருக்க வேண்டாம், எனக்கு வைத்திருக்கிற அந்த ட்ராக்கில் நான் ஓட கத்த கிருபை செய்வீராக. I don't want others' track. Lord, help me to run in the track that you have kept for me. கடைசியாக ஒன்றை தானிக்க விரும்புகிறேன். Last we will meditate on one thing. இந்த இவர்கள் தீர்மானத்திலே ஒரு தீர்மானம் செய்தார்கள். In their decision, they took another decision. வாசிங்கள் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Exodus 32nd chapter, the first verse. Come, make us gods that shall go before us. For as for this Moses, the man who brought us up out of the land of Egypt, we do not know what has become of him. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று அவள் இருக்கிற நிலையை சொல்லுகிறார்கள். And they are saying the current state, we do not know what has become to Moses. மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதனால அடுத்து நம்ம கிளம்பி செல்றதுக்குரிய வழியை நீர் உண்டு பண்ணும் என்று ஆரோனிடம் சொல்லுகிறார்கள். They are saying to Aaron, saying, we don't know what happened to Moses, now do the next thing to go forward. இந்த தீர்மானத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். We want to give a name for this decision. என்ன தீர்மானம் தெரியுமா? You know what is it? அறியாமையில் தீர்மானம். Ignorant decision. பாருங்க, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லுங்க பார்க்கலாம். அறியோம். We don't know what happened to Moses. அப்போ இவர்கள் அறியாத நிலையிலே ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு சரியாக இருக்குமா? They're doing an ignorant decision. Will that decision be proper? இருக்கிற முடிவே சரியா எடுக்கிறது தெரியல, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சரியா தெரியலையே. They don't know the decision what they have taken is right or wrong. அப்போ அடுத்த முடிவெடுப்பது எப்படி சரியாக இருக்கும்? So how can it be proper if they take a next decision? பாருங்க, முதலாவது இருக்கிற நிலையிலே உள்ள காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may be gracious to help us to understand the current decision what we are taking. மோசேக்கு என்ன நடந்தது என அவளுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. And they are saying they do not know what happened to Moses. பாருங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிங்களது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் மோசேயை வரவழைத்தார். And the Lord made Moses to come. அப்போ அங்கு மலைக்கு தேவன் வரவழைத்து மோசே சென்றிருக்கிறார் என்று தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார். And very clearly the Lord has said that the Lord has called Moses and Moses have gone to the mountain. ஆனா இவங்க சொல்ல காரியம் என்ன தெரியுமா? 32:1ல என்ன சம்பவித்ததோ அறியோ. But you know what they are saying in the 32nd chapter, first word, they don't know what happened to இவர்கள் Moses. அறியாத நிலையிலே அடுத்து செல்லக்கூடிய முடிவை எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். And we see because of that ignorance the decision that they are taking it later. இப்போ அறியவில்லை என்றால் இவர் என்ன பண்ணிருக்கணும்? வெயிட் பண்ணிருக்கணும். ஆண்டவரே நீ எங்களோடு பேசும், அடுத்து என்ன செய்வோம் நீ காட்டும் ஐயா என்று காத்திருந்திருக்க வேண்டும். If they do not know, they should have patiently wait and ask God, Lord, show us the next way. இவர் என்ன செய்தாங்க தெரியுமா? அறியாத நிலையிலே அடுத்த நிலைக்கு செல்ல தீர்மானித்தார்கள். And in the things where they don't know, they took a decision to go next. நம்முடைய குடும்பத்திலே சில வேளைகள் தேவன் நடத்துகிற பாதைகள் நமக்கு விளங்காமல் இருக்கும். In our family, the ways the Lord is guiding, we will not know. ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிற வழிகள் விளங்காததா இருக்கும். In the ministerial way, that we may not understand the ways the Lord is guiding. அப்ப நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? You know what we have to do? ஆண்டவரே அடுத்த பாதையை காட்டும் ஐயா. We have to ask God, Lord, show me the next way. ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் நீ சொல்லும் ஐயா. Lord, tell me what I have to do next. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுவதற்கு நீங்கள் தெளிவான வழி நடத்துதலை பெறாவிட்டால் நீங்கள் அடுத்த காரியத்தை செய்யாமல் இருப்பது நல்ல
நல்லது. From one stage to another one, if you don't know what to do, it is better that you keep quiet. ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது அடுத்த முடிவை நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. If you are in a confusion, it is better that you don't take a decision for the next step. நடக்கிற காரியம் புரியவில்லையா? கர்த்தருக்கு, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு விளங்கவில்லை, ஆண்டவரே நீர் நடத்தும் ஐயா என்று கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். If you don't understand the things what is happening around you, you surrender to God and say, Lord, I don't understand what is அந்த happening. காரியம் விளங்காவிட்டால் அடுத்த ஸ்டெப் வைக்காதீங்க. If you don't understand, don't keep the next step. கர்த்தர் பேசிட்டு நம்மோடு கூட The Lord speak to us. தேவன் தெளிவாக நடத்துவார். And the Lord will guide us clearly. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக சில கட்டாய முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது எச்சரிப்பு போட்டிருக்கணும், ஆண்டவரே என்னை சரியான வழியில் நடத்துவீராக. Even in our life, if there are situations which is compelling us to take a decision, we have to wait and ask God, Lord, help me to take a decision. இந்த காரியம் எனக்கு விளங்கவில்லை, நீ சரியாக வெளிப்படுத்தும் ஐயா, நீ ஜெபத்திலே அமருங்கள், கர்த்தர் தெளிவாக உங்களை காட்டி அடுத்த நிலைக்கு நடத்தி செல்வார். Wait patiently in prayer and ask God, Lord, I don't understand this situation. He will lead you for the proper situation. தீர்மானத்தின் விளைவுகள் என்ன நடந்தது என்று பார்க்கலாமா? Can we see what are the consequences of the decision? 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 7ஆம் வசனத்தை விதமாக நாம் பார்க்கிறோம். தங்களை கெடுத்துக் கொண்டார். தீர்மானத்தின் நிமித்தம் தங்களையே கெடுத்துக் கொள்றாங்க. Because of this decision, they have corrupted themselves. 32:8 பார்க்கிறோம், கர்த்தர் விதித்த வழியை விட்டு சீக்கிரமா விலகினார்கள். In 32nd chapter 8th verse, quickly went astray from God given path. 32:10 பார்க்கிறோம், கர்த்தரை கோபமூட்டினார்கள். In 32nd chapter 10th verse, they provoked God to anger. நம்முடைய தீர்மானங்கள் கர்த்தரை கோபமூட்டுகிறதா காணப்படுகிறதா? Is our decisions are making God, provoking God. எச்சரிப்போடு நாம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Lord may be gracious for to be very careful. அந்த தீர்மானம் செய்கிற நிலையிலே கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் என்றால் மிக கவனமா இருக்க வேண்டும். If the Lord has kept in a place to take a decision, we have to be very careful. ஆனால் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீமையின் மத்தியிலும் ஒரு நன்மை நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். When all these things were happening among this, God even good even among நம் தேவனுடைய விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? ஒரு தீமை நடக்கும்போது அதிலும் ஒரு நன்மையை காண விசுவாசிக்கிறீங்களா நீங்க? the special character of God. If there is evil going on, there is a goodness among us. பாருங்க, இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 32:26 வாசிங்க பார்க்கலாம். 32:26. 32nd chapter to 26. Then Moses stood in the entrance of the camp and said, "Whoever is on the Lord's side, come to me." And all the sons of Levi gathered themselves together to him. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்க. Look at the situation what happened here. இந்த மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். எல்லா ஜனங்களும் விக்கிறதுக்கு முன்பாக நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். Now Moses is coming down from the mountain. Now all the people are dancing before this God. மோசே ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்பானவளே. Now Moses is saying a word. என்ன தெரியுமா சொல்றாரு? You know what he says? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்கிறார். And he asks, whoever is on the Lord's side. உடனே பாருங்க, ஒரு கோத்திரத்தார் மட்டும் சொல்லி வச்ச மாதிரி வர்றாங்க. Now one tribe of people, as it was said before, they are coming to him. இந்த வார்த்தையை மோசே கேட்பாருன்னு யாருக்கும் தெரியாது. No one knew that Moses will ask this question. ஆனா ஒரே ஒரு கோத்திரம், என்ன கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம்? லேவி கோத்திரம். But was one tribe, the tribe of Levi. அவர்கள் மட்டும் மோசேயை நாங்க நிக்கிறோம் கர்த்தருக்காக என்று சொல்கிறார்கள். And now this tribe of group of people are saying, we are standing with you. அதாவது தீங்கின் போது கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த லேவி கோத்திரம் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்த கோத்திரமாக காணப்பட்டது. Even among evil and tough situation, the tribe of Levi surrendered to him. கை மீறி போன சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென அர்ப்பணிக்க தயாராய் காணப்பட்ட கோத்திரம் லேவி கோத்திரம். The tribe of Levi, where the tribe, where even situations is going beyond the reach. அந்த தீமையிலும் நடந்த நன்மை என்ன தெரியுமா? You know what was happening even in this evil thing? வாசிங்க, என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க In பார்க்கலாம். Numbers 3rd chapter and the 12th verse. And I, behold, I have taken the Levites from among the children of Israel, instead of all the firstborn that openeth the matrix among the children of Israel.
Therefore, the Levites shall be mine. இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். லேவியரும் கூட யாக்கோபுக்கு பிறந்த புத்திரர் தான். ஒரு வித்தியாசம் இல்லை, விசேஷம் இல்லை. Even Levi was also born for Jacob. There's nothing different about it. ஆனால் இந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே தன்னோடு இந்த கூட்டத்தார் எல்லாரும் ஒரு முடிவை, தீர்மானத்தை செய்து விக்கிரகத்துக்கு பின்னால் போன போது இவர்கள் தாங்கள் கர்த்தருக்கென்று நிற்பதற்கு அர்ப்பணம் செய்தார்களே. அவளுக்கு தேவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவளை கர்த்தர் தனக்காக பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம். Even in this miserable situation when the whole crowd has taken a decision, but they stood alone to be with God, and the Lord has given a name for them, Levi shall be mine. இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி போனாலும், இந்த உலகத்தினுடைய மக்கள் எப்படி இருந்தாலும், அவர்கள் மத்தியிலே கர்த்தருக்காக நிற்கிற இந்த மக்களை கர்த்தர் கண்டது போல கர்த்தருக்காக நிற்கிற நம்மையும் கர்த்தர் காண்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் கரந்தடி சோதரிக்க பார்க்கலாம் இந்த வேளையிலே. ஹalleluya. Even in this worldly situation and everyone is going along with the world, when we are standing for God and the Lord is seeing இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கண்ணீராய் வந்தது. when you're reading this word, we have tears in our eyes. நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். I have taken Levites from among the children of Israel because they shall be mine. தவறான தீர்மானங்களின் மத்தியிலே சரியான தீர்மானம் செய்த மக்கள் தான் லேவியர். அவளை கர்த்தர் அவருக்கென எடுத்துக்கொண்டார். Among the wrong decisions, the Levi who took a right decision, the Lord has taken them for him. இந்த வேளையிலே நாம் என்ன சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருந்தாலும், ஒருவேளை எதிர்மான சூழ்நிலையாக இருக்கலாம், இந்த வேளையிலே ஆண்டவரே நான் உமக்கென என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். Whatever miserable situation we are going, and those who are saying, Lord, I will stand with you, and the Lord will honor them. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, நல்ல வேளைக்காய் நிறுத்தியிருக்கிறோம் ஐயா. thank you for this good time. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்பட்ட பொழுது ஆண்டவரே, When Israelites were in a hard situation, Lord, அவளை இதுவரைக்கும் வெற்றியோ நடத்தி வந்த தேவனை மறந்து ஆண்டவர் விக்கிரகத்தை பின்பற்ற முடிவு செய்தார்களப்பா. they forgot the God who lead them victoriously and started to follow the other God. இப்படிப்பட்ட அவசர முடிவுகளை நான் எடுக்காமல் இருக்க கிருபை செய்வதாக. Lord, be gracious that I should not take hasty decisions அப்பா, like this. கும்பலோடு சேர்ந்து கூட்டத்தோடு சேர்ந்து முடிவெடுக்காமல் அப்பா, எனக்கென்று வைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்கென்று முடிவெடுக்க கிருபை செய்வதாக. Lord, help me that I should not take decisions along with the crowd, but that to the goal what you have kept for me, Lord. அறியாத காரியங்களை குறித்து நான் முடிவெடுக்காமல் அப்பா, என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் லேவியரை போலப்பா. Lord, I don't want to take any ignorant decisions, but I surrender my life in your hands, Lord. அப்பா, நீர் எங்களை ஆண்டு நடத்துவீராக. Lord, you will take control of us. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. We surrender, Lord. நீ நடத்தும் காத்துக்கொள்ளும். Guide us and keep us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு எடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகை நம் அனைவரோடும் விசேஷமாக தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிற நம்மோடு கூட சரியான தீர்மானங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்து நம்மை லேவியரை போல தமக்கென கர்த்தர் எடுத்து நம்மை பயன்படுத்துவாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேல்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.